அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், மாடியில் இருக்கக்கூடிய பாகற்காய்ங்க. பாகற்காயை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியுங்க. பாகற்காய் வயிற்றில் உள்ள பூச்சிக்களை எல்லாம் வெளியேற்றிடுங்க. இப்போது உடம்புல சுகர் இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாள் இதை உணவில் சேர்த்துக்கலாங்க. குழம்பு வச்சு சாப்பிட்லாம், வறுக்கலாம், பொரித்து சாப்பிட்லாம், சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாங்க. இப்போ பாகற்காயில் 3 வகை இருக்குங்க. இப்போ இது மாதிரி நீட்ட பாகல் இருக்குது, வெள்ளைப்பாகல் அது இருக்குது பாருங்கள், அது வெள்ளைப்பாகல், இதுதான் வெள்ளைப்பாகலுங்க. அது இல்லாமல் குட்டை பாகல்ன்ற மிதிப்பாகலுங்க. மிதிப்பாகல்லாம் அப்படியே நம்ம தாளித்து கூட சாப்பிட்லாங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு. இது மண்கலவை தரமாக வச்சுக்கணுங்க. தரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கோகோ பீட்டு, மாடி தோட்டன்றதுனால கோகோ பீட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. செம்மண், மாட்டு உரம், மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கூட போட்டிங்கன்னா நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா கொடியை சூப்பராக காய்க்குங்க. இது நல்லா அந்த வெயில் காலத்தில் நல்லா காய்க்கக்கூடியது தாங்க. இதை பாருங்கள், நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி மாடியில் ஒரு அகலமான தொட்டியில் இப்போ இது பழுத்துட்ட அப்புறம் இதுலேருந்தே விதைகளை எடுத்து நம்ம ஊனி வச்சாலே போதுங்க. செழிப்பாக நம்மளுக்கு நிறைய பாகற்காய் கிடைக்குங்க. மிக்க நன்றிங்க.